ஆனால் சகோதரி கனிமொழி அவர்களுக்கு நிச்சயமாக தெரியும், அரசியலுக்காக மட்டும் அவங்க பேசலாம். ஆனால் எங்கேயும் கூட மாநிலத்தினுடைய உரிமையை பறிக்காம ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது இந்தியா முழுவதும் ஒரே கல்ச்சர்னு யாரும் சொல்ல வரணும். அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மதிப்புக்குரிய எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் உங்க கட்சியை பத்தி பேசுங்கன்னா பொதுக்குழுல பிஜேபி பத்தி பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நாட்டுக்கு ஏற்படக்கூடிய பொருளாதார இழப்பு மல்டிபிள் எலெக்ஷன்ல இவிஎம் வாங்குற காசை விட பல மடங்கு அதிகம் தானுங்கண்ணா. இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் இதுவரை இந்தியாவில் கொண்டு வராத ஒன்றை பாஜக கொண்டு வரலீங்களேண்ணா. இதுவரை 4 முறை இந்தியாவில் 20 ஆண்டுகள் இருந்த ஒரு தேர்தல் அடிப்படையை திரும்ப கொண்டு வந்திருக்கும். அப்புறம் ஒரு இடத்துல சொன்னாங்க, அண்ணே பட்டியல் அடைச்சா கூட பரவாயில்ல, உதயநிதி ஸ்டாலின் அண்ணே படத்தை போட்டு அதை வேற பார்த்து. பிஜேபியை பொறுத்தவரை நாங்கள் தெளிவாக இருக்கோம். தமிழகத்தில் திமுக ஒழிக்கப்பட வேண்டும் என்பதில் எல்லாருமே தெளிவாக இருக்கும். சகோதரி கனிமொழி அவர்கள் வந்து ஒரு நீண்ட நெடிய அனுபவம் இருக்கக்கூடிய பார்லிமெண்டேரியன், நிறைய முறை பார்லிமெண்ட்டுக்கு எலெக்ட் ஆகிருக்கிறாங்க, லோக்சபாவில் இருந்திருக்கிறாங்க. அக்காவுக்கு ப்ரொசீஜர் தெரியும். அதனால் என்னுடைய ஒரே ஒரு வேண்டுகோள் அக்கா கனிமொழி அவர்களுக்கு, எந்த விதத்தில் இது மாநில உரிமையை பறிக்கிறாங்கன்னு அக்கா சொல்லணும். இது வந்து இதற்கு முன்பு 4 தேர்தல் ஒரே நாடு ஒரே தேர்தல் நடந்திருக்கு. இன்னைக்கு இருக்கக்கூடிய எந்த அசம்பிளிக்கும் பிரச்சனை இல்லை. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அசம்பிளியும் இன்னும் 5 ஆண்டுகள் முழுமை பெறும். 2026 எலெக்ஷன் 31 வரைக்கும் போகுது. மாநிலத்தினுடைய உரிமை யார் பறிக்கிறாங்க? எங்கேயும் கூட மாநிலத்தில் இருக்கக்கூடிய கட்சிகளை நசுக்கல. ஆனால் சகோதரி கனிமொழி அவர்களுக்கு நிச்சயமாக தெரியும், அரசியலுக்காக மட்டும் அவங்க பேசலாம். ஆனால் எங்கேயும் கூட மாநிலத்தினுடைய உரிமையை பறிக்காம ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது இந்தியா முழுவதும் ஒரே கல்ச்சர்னு யாரும் சொல்ல வரலைங்க. கல்ச்சரல் டிஃப்ரென்சஸ் இருக்குது, வேற்றுமையில் ஒற்றுமை இருக்குது. நாம் ஒரு மாதிரி இருக்கோம், கர்நாடகாவில் ஒரு மாதிரி இருக்காங்க, ஆந்திராவில் ஒரு மாதிரி இருக்காங்க. 51 அப்படி தான் இருந்தாங்க, 61 அப்படி தான் இருக்காங்க, 67 அப்படி தான் இருந்தாங்க. அதனால் இன்றைக்கி இந்தியா மறுபடியும் எப்படி ஆரம்பத்தில் நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் இருந்ததோ அதை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம் என்பதுதான் பொருள். ஆனால் அது டிடிவி தினகரன் வந்து அவங்களுடைய கருத்தை உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறாங்கன்னா, பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும், நம்முடைய கூட்டணியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் மிக மிக முக்கியமான ஒரு தலைவர், வலிமையான ஒரு தலைவர். அவர் எதற்காக அந்த இயக்கத்தை நடத்துகிறாங்கன்னு எல்லாத்துக்குமே தெரியும். அதே நேரத்தில் அண்ணன் சொல்ல கருத்து என்னென்னா, இன்றைக்கி அதிமுக எந்த நிலைமையில் இருக்குன்னு. அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மதிப்புக்குரிய எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் உங்கள் கட்சியை பற்றி பேசுங்கன்னா பொதுக்குழுவில் பிஜேபி பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க. உங்கள் கட்சி எப்படி வளர்க்கணும், உங்கள் கட்சி எப்படி கொண்டு போகணுன்னு பேசுங்கன்னா, அண்ணன் வந்து பிஜேபி வாங்கின வாக்கு சதவீதம் என்ன, 2004 என்ன, பொலிட்டிக்கல் கன்சல்டன்ட் மாதிரி பிரசாந்த் கிஷோர் தான் எங்கள் ஆஃபீஸில் பவர் பாயிண்ட்லாம் கொடுக்கும்போது அந்த மாதிரி கொடுப்பாங்க. இன்றைக்கி மதிப்புக்குரிய எதிர்க்கட்சி தலைவர்னு அதெல்லாம் பேசுகிறாங்க. ஸோ எந்த அளவுக்கு இன்றைக்கி பிஜேபியினுடைய வளர்ச்சி பல மனிதர்களுக்கு பிரச்சனை ஏற்படுத்தி இருக்கிறது என்பது எதிர்க்கட்சி தலைவர் மதிப்புக்குரிய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவருடைய நேற்றைய பேச்சு நமக்கு காட்டுது. நாங்கள் எங்கேயுமே எங்களுடைய வளர்ச்சியை மட்டும்தான் பேசுகிறோமோ தவிர இந்த கட்சி இப்படி இருந்துச்சு, 2010 இப்படி 15 இப்படின்னு பேசலாம். அதனால் அண்ணன் தினகரன் அவர்கள் பேசியிருப்பது அவங்களுடைய கருத்தை அதிமுக எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு அவங்க பார்க்குறாங்க. எங்களை பொறுத்தவரை ஒரு வித்தியாசமான ஒரு பாதையில் தமிழகத்திற்கு மாற்று அரசியல் வேண்டும் என்று தேசிய ஜனநாயக கூட்டணி போயிட்டுருக்கோம். அண்ணன் தினகரன் அவர்கள் மதிப்புக்குரிய அண்ணன் அவர்களுடைய கருத்து பார்த்தீங்கன்னா அதிமுகவினுடைய இன்றைய நிலைமையை பிரதிபலிக்குது அப்படிங்கிறத நாங்கள் பார்க்குறோம். டிஆர் பாலு அண்ணன் இன்னைக்கு பாராளுமன்றத்தில் ஒரு நம்பர் பயன்படுத்தினாங்க, சொல்கிறேங்க. டிஆர் பாலு அண்ணன் ஒரு நம்பர் பயன்படுத்தினாங்க, 10,000 கோடி ரூபா ஒரே நேரத்தில் நம்ம நடத்துகிறோம். அப்போ நாம் வந்து இவிஎம் மிஷின் ஒரே நேரத்தில் வாங்கணும். ஆனால் இதாக இருந்தால் இவிஎம் மிஷின் ரொட்டேட் பண்ணுறீங்க, இன்றைக்கி ஒரு ஸ்டேட்டில் நடக்கும், 6 மாதம் கழித்து ஒரு ஸ்டேட்டில் நடக்கும். ஸோ டிஆர் பாலனுடைய கருத்து என்ன, ஒரே நேரத்தில் நீங்கள் நடத்துறதுனால அவ்வளோ இவிஎம் வேணும் அண்ணன். நாம் சொல்கிறது நாட்டினுடைய பொருளாதாரத்தை யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி நீங்கள் ஒரு வருஷமும் 6 தேர்தல் நடத்துகிறீங்க, 3 மாதம் மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட், பிரதமர்லேருந்து முதலமைச்சர்லேருந்து தேர்தல் பிரச்சாரத்துக்கே 3 மாதம் ஒதுக்கிடுறாங்க ஒரு வருஷத்துக்கு. மாடல் கோட் ஆஃப் வரும்போது பல விஷயத்தை அனௌன்ஸ் பண்ண முடியாத நிலைமை சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இருக்குது, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இருக்குது. இது வந்து $4 ட்ரில்லியன் எக்கானமியினுடைய பொருளாதார இழப்பு பாருங்கண்ணா. இவிஎம் பொறுத்த வரைக்கும் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, 15 வருஷத்துக்கு ஒரு முறை அதை மாற்றணும். டிஆர் பாலு பேசின பேச்சில்தே சொல்கிறேங்கண்ணா. அதனால் நாட்டுக்கு ஏற்படக்கூடிய பொருளாதார இழப்பு மல்டிபிள் எலெக்ஷனில் இவிஎம் வாங்குற காசை விட பல மடங்கு அதிகம் தானுங்கண்ணா.
அண்ணா ஒரு விஷயத்தை பார்ப்பாங்கன்னா எத்தனை முறை டிசால்வ் ஆயிருக்குன்னு ஒரு ஆவரேஜ் எடுப்பாங்கண்ணா. இப்போ நம்ம பேசும்பொழுது கடந்த 20 ஆண்டுகளில் இந்தியாவில் எத்தனை முறை டிசால்வ் ஆயிருக்கு, அத்தனை முறை ஆகலிங்கண்ணா. ஆகுவதற்கு வாய்ப்பு இருக்குது. பட் 1, 2, 3, 4 முறை ஆவதற்காக இத்தனை பேர்த்துக்கு நல்லது நடக்கக்கூடிய ஒரு ப்ரொப்போசலை நம்ம கொண்டு வராமல் இருந்தால் அது தவறாக போயிருமில்லங்கண்ணா. அதாவது நடக்குது இல்லைன்னு சொல்ல, நீங்கள் சொல்கிற மாதிரி வருஷத்துக்கு 6 டிசால்வ் ஆகுதா? இல்லை, டிசால்வ் எப்போவாச்சும் ஆகுதுங்கண்ணா. இல்லை அசம்ஷன் என்ன, 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை சிங்க்ரனைஸ் ஆக 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 அதுவும் நம்ம இவ்வளோ நேரம் கொடுத்து நடத்தும் பொழுது நாட்டினுடைய பொருளாதாரம் இன்னும் வலிமை பெறும் என்பது தான் நம்ம சொல்கிறாங்கன்னா. அதை வந்து ராம்நாத் கோவிந்த் அவர்கள் ரிப்போர்ட்லேயும் ஆர்கியூ பண்ணியிருக்காங்க. இதனால் என்ன லாபம் வருங்கிறத ஆர்கியூ பண்ணியிருக்காங்க அவங்க. இப்போ இரண்டாவதுங்கண்ணா, இப்போ முதலமைச்சருடைய பர்டிகுலர் கேள்விக்கு என்னென்னா, அப்போ பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் எலெக்ஷன் போகுமா? இப்போ முதலமைச்சருடைய ஐயம் என்ன? சரி, அப்போ தமிழ்நாடும் இந்தியாவும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடக்குதுன்னா அப்போ மேலே இருக்கக்கூடிய கட்சிக்கு ஓட்டு போடுறவங்க கீழே இருக்கிற அந்த கட்சிக்கு ஓட்டு போடுவாங்களா? அப்போ பிராந்திய கட்சிகளுக்கு வந்து இங்கே வந்து வாய்ப்புகள் குறைவாக இருக்குமா? அதுதான் முதலமைச்சர் கேள்வி எழுப்புறாங்க. அப்போ தேசிய கட்சிகளுக்கு வாய்ப்பு அதிகமான. ஆனால் இன்னைக்கு உதாரணம் எடுத்துக்கலாம். ஆந்திர பிரதேஷ், ஒரிசா, நிறையா மாநிலங்கள் வந்து இந்தியாவில் ஒரே நாடு ஒரே தேர்தல் மாதிரி இத்தனை நாள் அவங்களுக்கு நடக்குது. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் லோக்சபா அசம்பிளி எலெக்ஷன் ஒன்று. ஒரிசாவில் இத்தனை ஆண்டு காலம் ஆளும் கட்சி வேறு, மத்தியில் வருகின்ற ஆளும் கட்சி வேறு. அப்படி தான் இப்போ தான் மாறி இருக்கு. இந்த ஒரு முறை தான் ஒரிசாவில் பிஜேபி, ஒரிசாலையும் பிஜேபி மேலேயும் வந்திருக்காங்க. மக்கள் ஓட்டு போடும் பொழுது வாக்காளர் ரொம்ப புத்திசாலியாக தாங்கன்னு இருக்காங்க. நான் யாருக்கு ஓட்டு போடணும்? இதற்கு முன்பு ஜெகன்மோகன் ரெட்டி அவங்க ஜெயிக்கும் பொழுது நாங்கள் ஆந்திராவில் தோற்றோம், மேலே ஜெயித்தோம். இது 5 ஆண்டுகள் கழித்து ஜெகன் தோற்றுருக்காங்க, நாயுடு ஜெயிச்சிருக்காங்க, நாங்கள் ஜெயிச்சிருக்கோம். அதனால் மக்கள் ஓட்டு போடுறவங்க ரொம்ப விவரமாக போடுறாங்கண்ணா. மாநிலத்தில் யாருக்கு வாய்ப்பு கொடுக்கணும், மத்தியில் யாருக்கு கொடுக்கணும். ஏன்னா நீங்கள் சொல்கிற லாஜிக் படி பார்த்தாங்கன்னா ஒரே நேரத்தில் தேர்தல் நடக்கும் பொழுது லோக்சபாவும் அசம்பிளியும் ஒரே மாதிரி தானே ஓட்டிங் பேட்டர்ன் வந்திருக்கணும், இல்லை. இரண்டாவது முதலமைச்சருடைய ஐயத்திற்கான பதில். இன்றைக்கி முதலமைச்சர் அவர்கள் இதுவரை இந்தியாவில் கொண்டு வராத ஒன்றை பாஜக கொண்டு வரலீங்களேண்ணா. இதுவரை 4 முறை இந்தியாவில் 20 ஆண்டுகள் இருந்த ஒரு தேர்தல் அடிப்படையை திரும்ப கொண்டு வந்திருக்கோம். அதாவது ஒரே நாடு ஒரே தேர்தல் அறிமுகப்படுத்துகின்றோம் என்று தமிழகத்திலே கொண்டு வருவதற்கு தயாராக இருக்கின்றார்கள் என்பதையும் பார்க்குறோம். அது 2025 தான் தீர்மானம் செய்யணும். 2026 எப்படி இருக்கும், கூட்டணிகள் எப்படி இருக்கும், புதிதாக வந்திருக்கக்கூடிய கட்சிகள் எதை மக்கள் முன்னாடி வைக்க போகிறாங்க, ஆளுகின்ற கட்சியும் எதிர்க்கட்சியும் எப்படி தங்களை நிலைநாட்டப் போகின்றார்கள் என்று. அதனால் 2026 ஒரு மிக வித்தியாசமான ஒரு புதிய அரசியல் களத்தை நம்ம பார்க்க போகின்றோம் என்பது எங்களுடைய கருத்து. ஆனால் எங்களோட அஃபீஷியல் மெமரண்டம் ஸ்டாண்டிங்கில் இருக்குங்கண்ணா. ஒரு முறையும் நாங்கள் ஜெய்சங்கர் அவர்களை சந்திக்கும் பொழுது மாண்பு வெளியுறவுத்துறை அமைச்சர் அவர்களை கச்சத்தீவை திரும்ப கொடுங்க, இந்தியா ஸ்ரீலங்கா நம்முடைய மீனவர்கள் போகும் பொழுது அந்த பிரச்சனை ஏற்படுத்தாமல் பண்ணுங்கள். இலங்கை அதிபர்கள் ஒரு வார்த்தையை பயன்படுத்தினாங்க, நீங்களும் பார்த்தீங்க. குறிப்பாக அந்த பாட்டம் ட்ராவலரை பற்றி இலங்கை அதிபர் அவர்கள் ஒரு வார்த்தையை கொஞ்சம் பேசியிருந்தாங்க. குறிப்பாக மீனவர்கள் வந்து சுருக்குப்பிடி வலை பாட்டம் ட்ராவலர் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. அது இந்திய அரசும் கூட உங்களுக்கு தெரியும், நாம் வந்து அதை ஒரு சாஃப்ட் அப்ரோச்சில் அதை ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்முடைய மீனவ சொந்தங்களை சாஃப்ட் அப்ரோச்சில் ஹார்டாக எடுக்காமல் ஹேண்டில் பண்ணுறோம். அது மீனவ சொந்தங்களுக்கும் தெரியும். அதனால் கச்சத்தீவு, பாட்டம் ட்ராவலர், குறிப்பாக அந்த ஹியூமனிடேரியன் அசிஸ்டன்ஸ், 160க்கு மேற்பட்ட படகுகள் இலங்கையில் இருக்குது. கைது செய்யப்பட்டவர்கள் 2வது முறை அங்கே கைது செய்யப்படும் பொழுது இத்தனை நாளாக இலங்கை அரசு பாடன் பண்ணி அனுப்பிச்சாங்க, இந்த முறையும் பாடன் பண்ணி அனுப்பணும். இதெல்லாம் பேசி இருக்கலாமுங்கண்ணா, நமக்கு தெரியாதுங்கண்ணா. கண்டிப்பாக அரசு கம்பீரமாக எடுத்திருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய இணையமைச்சர் அண்ணன் முருகன் அவர்கள் இருக்கிறாங்க, அதெல்லாம் கண்டிப்பாக வலியுறுத்தியிருக்காங்க. நம்மகிட்ட ஒரு வலிமையான கூட்டணி இருக்குங்கண்ணா. வலிமையான கூட்டணி நம்மகிட்ட இருக்கோம்னா, அதாவது நான் ஒரு கட்சி பேரை எடுத்து பேசுவதை விட இன்றைக்கி தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம் மாறி இருக்குது. நம்மகிட்ட ஒரு வலிமையான கூட்டணி இருக்குது, எல்லாம் இணக்கமாக இருக்கும். அதனால் யாருக்கும் எந்த பிரச்சனை இல்லாமல் தமிழக மக்கள் 2024 தேர்தலையே மும்முனை போட்டியை பார்த்துருக்குறாங்க. 2025 பொறுத்திருந்து பார்ப்போம். தேசிய தலைவர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு தேசிய சிந்தனை இருக்கும். பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் இங்கே இருக்கிறாங்க, எல்லோருக்கும் ஒரு சிந்தனை இருக்குது எப்படி கொண்டு போகணும்னு. அதற்கான நேரமும் காலமும் ரொம்ப தூரம் இருக்குங்கண்ணா. நான் மாற்றம் இருக்குன்னு நீங்கள் சொல்லிங்கண்ணா. நான் சொல்வது நேரமும் காலமும் ரொம்ப தூரம் இருக்குன்னு சொல்கிறேன். நான் இப்போ கூட எடப்பாடி அண்ணனை பற்றி என்ன சொன்னாங்கன்னா, அண்ணா எடப்பாடி அண்ணனை பற்றி என்ன சொன்னேன்னா, அண்ணன் அவர் மேடையில் அவர் கட்சியை பற்றி பேசும்போது கூட பிஜேபி பற்றி பேசுகிறாரு. 2014 இப்படி, 19 இப்படி, 24 இப்படி.
அதனால் பிஜேபியை பொறுத்தவரை நாங்கள் தெளிவாக இருக்கோம். தமிழகத்தில் திமுக ஒழிக்கப்பட வேண்டும் என்பதில் எல்லாருமே தெளிவாக இருக்கோங்கண்ணா. வர்றேங்கண்ணா. இப்போ திமுக ஒழிக்கப்பட வேண்டும்னா இப்போ நீங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்தா தான் ஒழிக்க முடியுமா, இல்லை நீங்கள் இருக்கிற கூட்டணியை வலிமைப்படுத்தினாலும் ஒழிக்க முடியுமா? எல்லாமே பாசிபிலிட்டி தாங்கண்ணா. நாங்கள் எங்கள் கட்சியை வளர்க்குறோம், ஆளும் கட்சியை எதிர்த்து பேசுகிறோம், செய்கிற தவிர மக்கள் மன்றத்தில் வைக்கிறோம். இழிவுபடுத்தினார், அதனால அவரோட நான் எந்த காலத்திலும் கூட்டணி வைக்க மாட்டேன்னு மேடையிலையும் பேசியிருக்கேன் எடப்பாடி பழனிசாமி. அண்ணா நேரமும் காலமும் இருக்குது, பொறுத்திருந்து பாருங்க. அதுதான் பதில். அண்ணே டிஎம்கே ஃபைல்ஸ் 3ங்கண்ணே சென்னையில் வெளியிடுறோங்கண்ணே 2025 ஆரம்ப கட்டத்தில். ஏன்னா வால்யூம் ஆஃப் டேட்டா வந்து ரொம்ப பெருசுங்கண்ணா. எல்லாம் ஆர்டிஐ போட்டு தனித்தனியாக எடுத்து கொஞ்சம் நேரம் ஆகுங்கண்ணா. பட் உறுதியாக அதை பண்ணுவோம். மாவட்டங்களில் ஊரக உள்ளாட்சி தேர்தல் இன்னும் நடந்திருக்கும் இந்த நேரத்தில், ஆனால் இன்னும் நடக்காமல் இருக்கு. இது குறித்து மாநில தேர்தல் ஆணையத்திடம் வலியுறுத்துவீங்களா? ஆனால் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை 2016 காலகட்டத்தை நம்ம பார்த்தோம். 4 ஆண்டு காலம் வந்து உள்ளாட்சி தேர்தல் இல்லாமல் தமிழகம் இருந்துச்சு. அதில் என்னாச்சுன்னா அந்தந்த கவர்மெண்ட் ஆஃபீஸர் பவர் எடுத்துக்கிட்டாங்க, மக்கள் பிரதிநிதிகள் இல்லாமல் 4 ஆண்டுகள் இருந்தாங்க. குறிப்பாக ஊரக உள்ளாட்சி, கீழே உள்ளாட்சியில். இன்றைக்கி டேர்ம் ஜனவரி 5 ஜனவரி 5 முடிவுக்கு வர இருக்குது. அதனால் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை உள்ளாட்சி தேர்தல் நடத்தணும். ஏன்னா நீங்கள் வந்து ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கே எதிர்க்கட்சி நண்பர்கள் இவ்வளோ பேச்சு பேசுகிறாங்க. அதனால் உள்ளாட்சி தேர்தல் நடக்கணும். 2026 அசம்பிளி தேர்தல் நடக்கணுங்கண்ணா, வேகமாக நடக்கணும், வலியுறுத்துவோம். 26 தேர்தல் முன்னோட்டமாக ஈரோடு கிழக்கு வருது. இப்போ ஈரோடு கிழக்கில் போய் தேர்தல்னு சொன்னால் மக்கள் மேலேங்களையும் பார்க்குறாங்க, எத்தனை டைமையாக ஓட்டு போடுறது. நமக்கு தேர்தல் நடக்கணும் அப்படின்னு ஆசையாக இருக்குது, என்ன பண்ணுவாங்கன்னு. அதே நேரத்தில் ஈரோடு கிழக்கை பொறுத்தவரை எத்தனை டைமே எங்களை பட்டியல் அடைச்சி வைப்பீங்கன்னு கேட்குறாங்க. மறுபடியும் எங்களை பட்டியல் அடைச்சி வைப்பீங்களான்னு. அதனால் இந்த முறை தேர்தல் நடக்க வேண்டும் என்றால் இதற்கு முன்பு நடந்த தேர்தல் போல் அது இருக்கக்கூடாது. ப்ரெஷர் குக்கரு, பட்டி, அப்புறம் ஒரு இடத்துல சொன்னாங்க, அண்ணே பட்டியல் அடைச்சா கூட பரவாயில்ல, உதயநிதி ஸ்டாலின் அண்ணே படத்தை போடுறாங்க, அதை வேற பார்த்து நேரம். அண்ணா அண்ணா தேர்தல் அறிவித்த பிறகு சொல்லுறாங்கண்ணா. ஆனால் இன்னைக்கு வந்து அதனுடைய சட்டசபை உறுப்பினர் இறந்துருக்கிறாங்க. நானும் பெரிய காரியத்துக்கு போயிட்டு வந்திருக்கிறேங்கண்ணா. யாரும் அதிலிருந்து மீறலை. தேர்தல்னால் ஒரு கட்சி நிற்கணும், அதான் கட்சியினுடைய அழகு. எல்லாருடைய பலத்தையும் பார்த்துடலாம். தேர்தலுக்கு அறிவிப்பு வரட்டும், நாங்கள் எங்களுடைய கருத்தை சொல்கிறோம். இது கடைசி கேள்வி எடுத்துக்கிறோங்கண்ணா. ஏற்கனவே தொடர்ந்து பாஜக சார்பாக வந்து தமிழகத்தில் சட்டமன்றம் குறித்து கேள்வி எழுப்பப்பட்ட ஒரு நிலை கூட ஒரு ட்வீட் போட்டிருந்தீங்க நாமக்கல் நடந்த ஒரு சம்பவத்தை தொடர்பாக. ஆனால் என்னோட சைடிலிருந்து ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி அரசியலாக நம்ம சும்மா திமுகவின் மீது எதிர்ப்பை சொல்வதை விட ஒரு ப்ரூஃபோடு சொல்ல வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஆள். அந்த மாவட்டத்தினுடைய காவல்துறை கண்காணிப்பாளர்கிட்ட பேசணும். எங்களுக்கு இதிலே சந்தேகம் இருக்குது. காரணம், அவருடைய ஸ்கல் பார்த்திங்கன்னா ஒரு வலிமையான இரும்பு கம்பியில் அடிச்சிருக்கிறாங்க. அதே நேரத்தில் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுக்காக காத்திருக்கின்றோம். அங்கே இருக்கக்கூடிய எங்களுடைய பெருங்கோட்ட பொறுப்பாளர், மாநிலத்தினுடைய பொதுச்செயலர் அக்கா கார்த்தியானி அவர்கள், அண்ணே போஸ்ட்மார்ட்டம்காக வெயிட் பண்ணுறோம். ஏன்னா நாங்கள் எங்களுடைய அதிகாரப்பூர்வமாக ஒரு கருத்தை சொல்லும் பொழுது அது சரியாக இருக்க வேண்டும். அதனால் இங்கே இருக்கக்கூடிய எங்களுடைய அன்பு சொந்தங்கள் எல்லோரும் குடும்பத்தோடு இணைந்து பெரிய போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்க. அது பார்க்கும் பொழுது நிச்சயமாக அவர் காவல்துறை சொல்வது போல ஒரு ஆக்சிடெண்ட்டில் அவர் இறக்கவில்லை, அவர் தாக்கப்பட்டிருக்கின்றார். ஒரு முன்பகை அவங்களுக்கு இருக்கு. அதனால் எஸ்பி அவங்க உறுதியளிச்சிருக்கிறாங்க, நாங்கள் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வேகமாக கொடுக்குறோம், முதல்ல 5 நாள் கழித்து கொடுக்குறோம், நாங்கள் முடியாது என்று சொல்லியிருக்கின்றோம், அதுவரை உடலை பெற்றுக்கொள்ள மாட்டோம் என்று. இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்தோடனே உங்கள்கிட்ட நாங்கள் பேசுகிறோம். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.